பாமக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தைலாபுரம் தோட்டத்திற்கு அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் வருகையால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாமக வழக்கறிஞர் பாலு, பொருளாளர் திலகபாமா, மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். ராமதாஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் நிர்வாகிகள் ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பாமக தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. தைலாபுரம் தோட்டத்திற்கு அடுத்தடுத்து முக்கிய நிர்வாகிகள் வருகையால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாமக வழக்கறிஞர் பாலு, பொருளாளர் திலகபாமா, மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். ராமதாஸை சமாதானப்படுத்தும் முயற்சியில் நிர்வாகிகள் ஈடுபட்டு வருவதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரன் வழங்கிட கேட்கலாம். குமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், இன்று உங்கள் கட்சியின் நிறுவனர் என்கின்ற அடிப்படையில் கட்சியின் தலைவர் பொறுப்பை எடுத்துக் கொள்கிறேன் என்றும் அன்புமணி செயல் தலைவராக நியமித்ததாகவும் தெரிவித்தார். இந்த அறிவிப்பு பாமக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் உள்ள மருத்துவர் ராமதாஸின் இல்லம் முன்பாக குவிந்த அன்புமணியின் ஆதரவாளருக்கு முழக்கமிட்டனர். அங்கு வந்த பாமக கிழக்கு மாவட்ட செயலர் ஜெயராஜ் அன்புமணிக்கு ஆதரவாக முழக்கமிட்டவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினரும் சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அன்புமணி ஆதரவாளருக்கும் மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாளருக்கும் இடையே நடைபெற்ற இந்த வாக்குவாதம் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பாமக தலைவரை ராமதாஸை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வெளியாகிய நிலையில் சேலம் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக், மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார், முன்னாள் எம்பி செந்தில் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் மேலும் டாக்டர் ராமதாஸின் நெருங்கிய உறவினர்கள் அவரை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கு கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாமக மாநில பொறுப்பாளர் திலகபாமா தற்போது வருகை தந்துள்ளார். தற்போது பாமக வழக்கறிஞர் பாலு தைலாபுரம் தோட்டத்திற்கு பேச்சுவார்த்தைக்காக வருவதாக தகவல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரன்.